தற்சார்பு பத்தி பேசும்போது அடுத்த நாம பார்க்க போறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம்தான். நம்ம உணவு தட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். பருப்பு வகைகள்ல தற்சார்பு அடையறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒரு புது இயக்கத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது பத்தி சொல்லுங்களேன். ஆமா, இந்த தற்சார்பு தேடல் கனிமங்களோட நிக்கல. பருப்பு வகைகள்ல நாம இன்னும் கணிசமா இறக்குமதிய சார்ந்துதான் இருக்கோம். ஆமா, விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அத மாற்றி நம்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி தன்னிறைவு அடையிறது தான் இந்த புது இயக்கத்தோட நோக்கம். இது அடுத்த 6 வருஷத்துக்கு, அதாவது 2025-26ல இருந்து 2030-31 வரைக்கும் செயல்படுத்தப்படும். 6 வருஷ திட்டமா? ஆமா, இது ஒரு விரிவான திட்டம். நல்ல விளைச்சல் தர்ற, பூச்சி தாக்குதல் இல்லாத, அப்புறம் இந்த காலநிலை மாற்றத்தை தாங்குற புது ரக பருப்பு விதைகளை உருவாக்க ஆராய்ச்சி பண்றது. அந்த விதைகளை விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்யறது, அதிக நிலத்துல பயிர் செய்ய வைக்கிறது, விளைஞ்ச பொருளை அரசாங்கமே கொள்முதல் பண்றது, விலைய நிலையா வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. கொள்முதல்னு சொன்னீங்க, அது எப்படி நடக்கும்? நல்ல தரமான விதைகள் கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு மாநிலங்கள் ஒரு 5 வருஷ விதை உற்பத்தி திட்டத்தை தயாரிப்பாங்க. நம்ம ICAR, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இத கண்காணிப்பாங்க. ஓகே. விதை உற்பத்தியெல்லாம் சாத்தியின் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மூலமா ட்ராக் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு புது தொழில்நுட்பங்கள் பத்தி பயிற்சியும் கொடுப்பாங்க. விளைஞ்சதுக்கு அப்புறம் வீணாகாம இருக்க பருப்பு பதப்படுத்துற யூனிட்களை மேம்படுத்தவும் உதவி செய்வாங்க. இது நல்ல விஷயம்தான். முக்கியமா PM ஆஷா திட்டத்துக்கு கீழே துவர, உளுந்து, மைசூர் பருப்பு கொள்முதலை அதிகப்படுத்துவாங்க. NAFED, NCCF மாதிரி அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அவங்க கிட்ட பதிவு செஞ்ச விவசாயிகள் கிட்ட இருந்து 100% கொள்முதல் செய்வாங்கன்னு அடுத்த 4 வருஷத்துக்கு சொல்லிருக்காங்க. 100%? அப்போ விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குமா? அதுதான் நோக்கம். இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உத்தரவாதமா இருக்கும். நம்ம உணவு பாதுகாப்புக்கும் விவசாயிகளோட வருமானத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த 100% கொள்முதல்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா இது சந்தை விலையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அரசாங்கத்துக்கு இது நிதி ரீதியா ஒரு பெரிய சுமையா இருக்காதா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நிச்சயமா அரசாங்கம் 100% கொள்முதல் செய்யும்போது அது சந்தையில சில தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. வினைகள் ரொம்ப குறைஞ்சு போகாம பாத்துக்க வேண்டியிருக்கும். நிதிச்சுமை பத்தி பாத்தீங்கன்னா, ஆமா, இதுக்கு கணிசமான நிதி தேவைப்படும். ஆனா உணவு பாதுகாப்பு, விவசாயிகளோட நலன்கிற பெரிய நோக்கத்துக்காக அரசாங்கம் இந்த சுமையை ஏத்துக்க தயாரா இருக்குன்னு தான் தெரியுது. சரி. அது மட்டும் இல்லாம உலக அளவுல பருப்பு விலைகள் எப்படி இருக்குன்னு கண்காணிச்சு அதுக்கேத்த மாதிரி உள்நாட்டுல முடிவெடுக்க ஒரு அமைப்பு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம்.